கோல்கேட் ஒரு இந்தியன் கம்பெனியே இல்லை. ஆனா இன்னைக்கு இந்தியன் டூத் பேஸ்ட் மார்க்கெட்ல 60% மார்க்கெட் ஷேர் ஆல்மோஸ்ட் கோல்கேட்டோட தான். இது எப்படி நடந்துச்சு, எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்தியன் டூத் பேஸ்ட் மார்க்கெட்ல இவங்க தனிக்கட்டு ராஜாவா இருக்க முடியுது, இதுதான் இன்னைக்கு நம்ம பிரேக் டவுன் பண்ணி அனலைஸ் பண்ண போறோம். கோல்கேட் 1806ல யூஎஸ்ஏல ஒரு சோப் கம்பெனியா தான் தொடங்கப்பட்டது. டூத் பேஸ்ட் மேனுஃபேக்சரிங்லாம் ரொம்ப லேட்டரா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. கட் பண்ணா இன்னைக்கு இவங்களுக்கு $6 பில்லியன் ரெவென்யூ. இதுல 2/3 பங்கு யூஎஸ் இல்லாம மத்த நாடுகள்ல இருந்து வருது. இந்தியன் டூத் பேஸ்ட் மார்க்கெட்டோட டோட்டல் வேல்யூ 10 to 12,000 crores. இதுல கோல்கேட்டோடது மட்டுமே 6,000 crores. மீதி 40% தான் பெப்சோடென்ட், ஓரல்-பி மாதிரி மத்த பிராண்ட்ஸோடது. கோல்கேட் எப்படி 60% மார்க்கெட் ஷேரை கேப்சர் பண்ணாங்க? கோல்கேட் மக்களோட பையிங் பிஹேவியரை மத்த கம்பெனியோட நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க பண்ண ஒரு ரிசர்ச்ல என்ன தெரிஞ்சதுன்னா 82% டூத் பிரஷஸ் அன்பிளான்டா தான் வாங்கப்படுது. அதாவது மக்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது ஒரு டூத் பிரஷ் வாங்கணும்னு போறது இல்ல. அங்க போய் ஷெல்ஃப்ல இருக்க பிரஷஸை பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு டூத் பிரஷ் வேணும்ல அப்படின்னு அங்க இருக்கிற ஏதோ ஒரு டூத் பிரஷை வாங்குறாங்க. நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஷெல்ஃப் இருக்க சாக்லேட்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் சாக்லேட்ஸ் வாங்குற மாதிரி. இதுக்கு பேர் தான் இம்பல்சிவ் பையிங். இந்த ஒரு முக்கியமான இன்சைட் கோல்கேட்டோட கேமை இந்தியால டோட்டலா மாத்திடுச்சு. சரி, இந்த நாலேஜை வச்சு என்ன பண்ணாங்க? ஆக்சுவலா 3 விஷயம் பண்ணாங்க. 1, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஒரு டூத் பிரஷ் வாங்கினா ஒரு டூத் பேஸ்ட் ஃப்ரீங்கிற மாதிரி. இதோட விளைவு கோல்கேட்டோட சேல்ஸை 170% இன்க்ரீஸ் பண்ணுச்சு. அடுத்து கோல்கேட் ஷெல்ஃப் பொசிஷனிங்கை மாஸ்டர் பண்ணாங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸை சூப்பர் மார்க்கெட்ல எங்க வச்சா சேல்ஸ் அதிகமா நடக்கும்னு ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ உங்ககிட்ட நான் 1, 2, 3 அப்படின்னு 3 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். பாக்குற நீங்க மோஸ்டா 2 தான் சூஸ் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. இதுதான் ஹியூமன் சைக்காலஜி. மக்கள் மோஸ்டா நடுவுல இருக்கிறத தான் சூஸ் பண்றதுக்கு விரும்புவாங்க. இதுக்கு பேரு சென்டர் ஸ்டேஜ் எஃபெக்ட் ஆர் மிடில் பயாஸ். ஸோ கோல்கேட் அவங்களோட ப்ராடக்ட்ஸை மற்ற காம்படிட்டர்ஸ்க்கு நடுவுல பிளேஸ் பண்ணாங்க. மக்களும் எதிர்பார்த்த மாதிரியே கோல்கேட்டை தான் அதிகமாக சூஸ் பண்ணாங்க. 3வது, கோல்கேட்டோட காம்படிட்டர்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியில மார்க்கெட்டிங்க்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனா இவங்க கிட்ட தான் 82% டூத் பிரஷஸ் இம்பல்சிவ் பையிங்னால தான் வாங்கப்படுதுங்கிற இன்சைட் தெரியுமே. ஸோ கோல்கேட் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள மார்க்கெட்டிங்க்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 1980ஸ்ல அடுத்து இவங்க பண்ண ஒரு ரிசர்ச்ல இருந்து ஒரு ஷாக் காத்துக்கிட்டு இருந்துச்சு. டூத் பிரஷஸ் வாங்குற கஸ்டமர்ஸ் அது எவ்வளவு நல்லா கிளீன் பண்ணுது அப்படிங்கறத விட அந்த பிரஷ் அவங்க வாயில எவ்வளவு நல்லா கம்ஃபர்டபுளா ஃபிட் ஆகுது அப்படிங்கறத பார்த்து தான் வாங்குனாங்க. ஸோ கோல்கேட் முதலா டைமண்ட் ஷேப்ல பிரஷஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த பிரஷோட டேக்லைன் ஷேப் டு கீப் யுவர் மவுத் இன் ஷேப். இந்த பிரஷோட குவாலிட்டி ஒன்றும் மற்ற பிரஷஸை விட பெட்டரா இல்லை, ஆனா மற்ற பிரஷஸை காட்டிலும் யூனிக்கா இருந்தது. லோ காஸ்ட் ப்ராடக்ட் செக்மெண்ட்ல குவாலிட்டியை காட்டிலும் தனித்தன்மையோட இருக்கிறதா ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம 2000ஸ்ல ஹாலிவுட் ஒயிட் ஸ்மைல்ஸை கிளாமரைஸ் பண்ணாங்க. ஹாலிவுட் ஆக்டர்ஸ் ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ல அவங்களோட டூத்தை பியூர் ஒயிட்டா மாத்தினாங்க. மக்களும் நம்மளுக்கும் அந்த மாதிரி ஒயிட் ஸ்மைல் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க. உடனே கோல்கேட் விசிபிள் ஒயிட் டூத் பேஸ்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. 2010ல மக்கள் ரொம்ப ஹெல்த் கான்சியஸா மாறினாங்க. டூத் பேஸ்ட்னால சென்சிட்டிவிட்டி ப்ராப்ளம் வரும்னு பயந்தாங்க. உடனே கோல்கேட் சென்சிட்டிவ் ஹெர்பல் அப்படின்னு பேஸ்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்களோட தேவை மாறிச்சு. அதுக்கு ஏற்றாப்படி கோல்கேட்டும் தங்களோட ப்ராடக்ட்ஸை மாத்தினாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களே ரீஇன்வென்ட் பண்ணதுனால இந்தியால இன்னைக்கு ஓரல் ஹைஜீன் செக்மெண்ட்ல இன்னைக்கு அடிச்சுக்க முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க. சோ கோல்கேட்டோட இந்த ஜர்னில இருந்து என்ன கத்துக்கலாம்? எப்பொழுதுமே கஸ்டமர் இன்சைட் ரொம்ப முக்கியம். இம்பல்ஸ் பையிங் மாதிரி ஒரு சின்ன பையிங் பிஹேவியரை புரிஞ்சுக்கிட்டா பலாயிரம் கோடி மார்க்கெட்டை கைப்பற்ற முடியும். அடுத்து லோ காஸ்ட் ப்ராடக்ட்ஸ் பிசினஸ்ல எப்பொழுதுமே யூனிக்னஸ் தான் ரொம்ப முக்கியம். அடுத்து காலத்துக்கு ஏற்ப நம்மளும் மாறணும். இல்லைன்னா மக்கள் நம்மளை மறந்துட்டு வேற ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி பிசினஸ் கேஸ் ஸ்டடிஸ், சக்சஸ் ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தமிழ் ஹசில் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.